ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து தக்ஷணை என்ற தலைப்பில் தன்னை தரிசிக்க வந்த டெக்கான் பகுதியைச் சேர்ந்த 2 பக்தர்களிடம் ஸ்ரீ சாயிபாபா உரையாடியதின் தொடர்ச்சியை கேட்கலாம். கடலை நோக்கியபடி இருந்த ஒரு மலைப்பிரதேசம் நான் பிறந்த இடம். நான் பிழைப்பை தேடி கோவாவுக்கு சென்றேன். நான் சம்பாதிப்பேனானால் என் முதல் மாத சம்பளம் தத்தரை சாரும் என தத்தரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டேன். தத்தருடைய திருவருளால் எனக்கு முதலில் 15 ரூபாய் மாத சம்பளத்தில் ஒரு உத்தியோகம் கிடைத்தது. ஸ்ரீ சாயிபாபா கூறியபடி அது படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்தது. தத்தருக்கு ரூபாய் 15 அளிப்பதாக வேண்டிக் கொண்டதை நான் அடியோடு மறந்துவிட்டேன். ஸ்ரீ சாயிபாபா இங்கே பேசிய போதே அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கிருபையுடன் ஸ்ரீ சாயிபாபா என்னிடமிருந்து 15 ரூபாயை பெற்றுக்கொண்டு என் வேண்டுதலை ஒரு வழியாக நிறைவேறச் செய்துவிட்டார். 2வது விருந்தினர் அவருடைய கதையை கூற ஆரம்பித்தார். 35 ஆண்டுகளாக என்னுடைய பிராமண சமையற்காரர் விசுவாசத்துடன் என்னிடம் பணிபுரிந்து வந்தார். துரதிருஷ்டவசமாக அவர் மனம் தடுமாறி நான் சேர்த்து வைத்திருந்த தனத்தை அபகரித்து விட்டார். அலமாரி சுவரில் ஒரு கற்பலகை. சமையற்காரர் அக்கல் பலகையை அகற்றிவிட்டு துவாரம் வழியே உள்ளே நுழைந்து என்னுடைய முழு சேமிப்பையும் எடுத்து சென்று விட்டார். அது ரூபாய் 30,000. ஒரு கட்டு 1000 ரூபாய் நோட்டுகள். நீண்ட கால உழைப்பு, முயற்சியில் சம்பாதித்து நான் சேமித்து வைத்த தொகை. ஸ்ரீ சாய்பாபாவுக்கு சரியான தொகை எப்படி தெரிந்தது என்பதை அறிகிறேன். அல்லும் பகலுமாக என்னுடைய இழப்பை எண்ணி புலம்பினேன். இழந்ததை மீட்பது எப்படி என்ற கேள்வி மனதை வாட்டிக் கொண்டிருந்தது. போலீசுக்கு புகார் கொடுத்தேன். பயனில்லை. பெருங்கவலையுடன் 15 தினங்கள் சென்றன. முகத்தை தொங்கவிட்டு கொண்டு விட்டு வராந்தாவில் நான் அமர்ந்திருந்த போது அவ்வழியே சென்ற ஒரு ஃபக்கீர் என் துக்கத்தை கவனித்து அதன் காரணம் என்னவென என்னை விசாரித்தார். நடந்ததை நான் அவரிடம் கூறினேன். இதன் தொடர்ச்சி நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.